பொன்னையன் சொல்றாரு. செல்லா காசா இருந்த பொன்னையனை 13 வருஷம் அரசியல்ல இல்லாம இருந்த பொன்னையனை 2000 யாரு அம்மாவிடம் அழைத்து வந்தார்கள் என்பதை திரு பொன்னையன் அண்ணன் அவர்களிடம் கேட்டால் தெரியும். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அம்மாவால் பெரிதும் மதிக்கப்பட்டவர் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். பாஜக தலைமையில் 2 விதமான கூட்டணியா சார்? பாஜக தலைமையில் 2 விதமான கூட்டணியா சார்? நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் இல்ல ஒற்றுமை இல்லாம இல்ல அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எல்லாம் டிசம்பர் மாதத்துல நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு பலமான கூட்டணியாக எங்கள் கூட்டணி அமைந்துவிடும். திமுகவை வீழ்த்துகிற கூட்டணியாக எங்க கூட்டணி அமைந்துவிடும். எங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கா இல்லையான்னு நீங்க கேட்டீங்கன்னா அதை நண்பர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெளிவுபடுத்துவார். உங்க முதலமைச்சர் கேண்டிடேட்டை பாப்பீங்களா? எங்களது முதலமைச்சர் கேண்டிடேட் யார் என்பதை தேசிய ஜனநாயக கூட்டணியின் முக்கிய தலைவராகிய அமித்ஷா அவர்கள் அவர்கள் சொல்வதை கூட்டணி கட்சிகளாகிய நாங்கள் உறுதியாக ஏற்றுக்கொள்கின்ற பட்சத்தில் அதை செய்வோம். பதில் சொல்லிட்டேன், ஏற்றுக்கொள்கின்ற பட்சத்தில். அவ்வளவுதான். 98ஆம் ஆண்டு பாஜக கூட்டணியில் அதிமுக வந்தது 99லயா அம்மா வரலாற்று பிழை செஞ்சுட்டாங்கன்னு கடம்பூர் வச்சு யாரோ சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லல. அம்மா அவர்கள் என்றைக்குமே புரட்சி தலைவி அவர்கள் செய்வதெல்லாம் புரட்சி தான்.